Hi everyone, welcome to A3 Language Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் கலர்ஸ் நிறங்கள் இதை பற்றி ஹிந்தியில் நம்ம பார்க்கலாம். ஹிந்தியில் இது நாம் ரங் ரங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரங்கி அப்படின்னு கூட சொல்லலாம், சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு நாம் இதில் நாம் ஹிந்தியில் எப்படி நம்ம பயன்படுத்துவோம், அதை இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம், தமிழில் என்னன்னு சொல்லுவோம், இதன் அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ச ஃபே, இதை வந்து பே அப்படின்னு படிக்கக்கூடாது. நிறைய பேர் பண்ண தப்பு அதுதான் வரும். ஃபே, அதாவது இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிந்து வச்சிருக்கோம், அப்போ நம்ம ஃபே அப்படின்னு படிக்கணும். இது 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 ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். சஃபேத் சஃபேத், எஃப் சவுண்ட் வரணும். சரிங்களா? பி சவுண்ட் எல்லாம் வந்துடக்கூடாது, எஃப் சவுண்ட் வரும். சஃபேத் அப்படின்னு சொன்னா ஹிந்தியில், இங்கிலீஷில் ஒயிட். சரிங்களா? ஒயிட். தமிழில் வெள்ளை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பாருங்க, லா இல், ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். லால் லால் அப்படின்னு சொல்லும்போது ரெட், இங்கிலீஷில் ரெட்னு சொல்கிறோம், தமிழில் சிவப்பு சிவப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது பீ லா பீலா பீலா அப்படின்னு சொன்னா எல்லோ அப்படின்னு அர்த்தம். எல்லோ. மஞ்சள், மஞ்சளுக்கு நாம ஹிந்தியில் பீலான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது நீ, இது லா நீலா நீலா நீலா. நீலான்னு சொன்னா ப்ளூ கலர் அப்படின்னு அர்த்தம். ப்ளூ, தமிழ்ல நீலம். ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க, நீலம், அதை ஹிந்தியில நீலான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து கு கு லா பி, இது நெடில நீங்க உச்சரிக்கணும். பி, குலாபி குலாபி. குலாபின்னு சொன்னா பிங்க் கலர், பிங்க். இது தமிழ்ல இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து பூ, இது நெடில நீங்க உச்சரிக்கணும். பூ ரா பூரா பூரா அப்படின்னா ப்ரௌன், இங்கிலீஷில் ப்ரௌன், தமிழில் பழுப்பு நிறம் சொல்லுவோம். பழுப்பு நிறம், அதாவது ப்ரௌன் கலர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து கா லா காலா காலா. ஹிந்தியில் நாம காலான்னு சொன்னா பிளாக், இங்கிலீஷில் பிளாக் அப்படின்னு சொல்றோம், தமிழ்ல கருப்பு கருப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து ஹ, இது ரா ஹரா ஹரா அப்படின்னு உச்சரிக்கிறோம் ஹிந்தியில. நெக்ஸ்ட் ஒன், இதுலயே பாத்தீங்கன்னா ஹரான்னு சொன்னா கிரீன் கிரீன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல பச்சை நிறம் சொல்லுவோம். பச்சை நிறம், இதுக்கு ஹிந்தியில ஹரா அப்படின்னு உச்சரிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து நா நா, இது ர ர. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிந்து வச்சிருக்கோம், சரியா? அப்ப இது கீ, இது கீ. அப்படிங்கும்போது நா ர கீ, நாரங்கி அப்படின்னு படிக்கணும். இதை நா ர கீ, நாரகி அப்படின்னு படிக்கக்கூடாது. இது ராங், தப்பான விஷயம். நா ர கீ, நாரங்கி அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். நாரங்கி
நாரங்கின்னு சொன்னா ஆரஞ்ச், ஆரஞ்ச். தமிழ்ல ஆரஞ்சு, ஆரஞ்சு நிறம் அப்படின்னு சொல்லுவோம்.